அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னை மனுஷனாக பார்க்கறது இல்லை. இங்கே யாரும் அது பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது. நான் இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துட முடியாது. நான் என்னைத்தான் பாதுகாத்துக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படி தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் என்னைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன். 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன். அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல, என்னோட சமூகத்தில், என்னோட பக்கத்தில் யாரையோ ஒருத்தனை இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோட வெற்றி. அப்படிதான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இந்த படம் கூட அதுதான். நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கலாம். காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுதான் அது. அதுதான் எனக்கே பாடமா போச்சு. ஒவ்வொரு பூக்களுமே பாட்டா நான் நிறைய வாட்டி பாடியிருக்கேன். ஸ்னேகா நிறைய வாட்டி பாடியிருக்கோம். அமீர் நிறைய வாட்டி பாடிப்பாரு. ஸ்னேகா நிறைய வாட்டி பாடிப்பாரு. அவங்களுக்கு அது போகும். தோல்வி எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதை தாண்டி ஜெயிக்கும் போது இல்லை நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு அகம்பாவம், நமக்கு ஒரு திமிரும், நமக்கு ஒரு அப்படி எல்லாரையும் இப்படி பார்க்குற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம்.